வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய சூரா கஹஃபுடைய 9வது வசனத்திலிருந்து எடுத்து பாருங்கள். சூரா கஹஃபுடைய 9வது வசனத்திலிருந்து இதை எடுத்து கொஞ்சம் சற்று பாருங்கள். அல்லாஹ் எதை தெளிவுபடுத்துகின்றார்? அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடிய விடயம் என்ன? அல்லாஹ் சொல்கிறார், அம் ஹஸிப்த அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி والرقيم كانوا من آياتنا عجبا إذ أوى الفتية إلى الكهف فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. சகோதர சகோதரிகளே, அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து 3 கேள்விகளை கேட்டார்கள். கேள்விகள் கேட்பது வழமை. கேள்விகள் கேட்டால் அழகான முறையில் பதில் சொல்வதும் நம்முடைய கடமை. அல்லாஹ்வை அறிவதற்காக மக்கள் கேட்பார்கள். கோபிக்க கூடாது, யாரோடும் கோபிக்க கூடாது. சந்தேகங்கள் வரும் பொழுது மக்கள் கேட்பார்கள், அல்லாஹ் இருக்கிறானா? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் தங்கமா? அல்லாஹ் வெள்ளியா? அல்லாஹ் பித்தளையா? முழு கேள்விகளையும் கேட்டார்கள். அல்லாஹ் தங்கமா? அல்லாஹ் வெள்ளியா? அல்லாஹ் பித்தளையா? அல்லாஹ் சொன்னான், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் தங்கமும் இல்லை, அல்லாஹ் வெள்ளியும் இல்லை, அல்லாஹ் பித்தளையும் இல்லை, அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் ஸமத், அந்த அல்லாஹ் தேவையற்றவர். லம் யலித், அந்த அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்பட்டவனும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு வாப்பா கிடையாது, உம்மா கிடையாது, பிள்ளைகள் கிடையாது. அல்லாஹ்வுக்கு யாரும் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. இவன்தான் அல்லாஹ். இந்த தன்மைகள் ஒருவனுக்கு இருக்குதா? அவன்தான் அல்லாஹ். உலகத்தில் யாரை எடுத்து பாருங்கள் சகோதரர்களே, பெற்றோர் இருப்பார்கள், பிறந்திருப்பார்கள், பிள்ளைகள் இருக்கும், அவரை போன்றிருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறார், என்னை போன்று யாரும் கிடையாது. நான் ஒருவன் தான் இருக்கிறேன். நான் தேவையற்றவன். நான் யாரை பெற்றெடுத்தது கிடையாது. நான் யாராலும் பெறப்பட்டவன் கிடையாது. எனக்கு நிகராக யாரும் கிடையாது. இந்த 5 தன்மைகளுடையவன் தான் அல்லாஹ்வாகிய நான். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இதை அறிமுகப்படுத்தியவர்கள் தான் குகைவாசிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், குகைவாசிகளுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? இரண்டாவது கேட்டார்கள், ஒரு மனிதர் உலகமெல்லாம் சுத்தினார், அவரை பற்றி தெரியுமா? மூன்றாவது கேட்டார்கள், ரூஹ் என்றால் என்ன? இந்த 3 கேள்விகளையும் கேட்டார்கள். ஏனென்றால் இந்த கேள்விக்கான பதில் நமது முன்னால் இறக்கப்பட்ட தௌராத் என்று யூதர்கள் பின்பற்றுகிறார்களே, தௌராத், இதிலே இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தான் சகோதரர்களே, தௌராத், குர்ஆன், இன்ஜீல், இந்த 3ம் ஒரே இடத்திலிருந்து வந்ததால் ஒன்றை ஒன்று உண்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இன்ஜீல் தௌராத்தை உண்மைப்படுத்தியது, குர்ஆன் இன்ஜீலையும் தௌராத்தையும் உண்மைப்படுத்தியது. நாம் வித்தியாசம் இல்லை. லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், எந்த ரசூல்மார்களுக்கிடையில் நாங்கள் வித்தியாசப்படுத்த மாட்டோம், எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறோம். சகோதரர்களே, இவர்கள் கேட்ட கேள்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் பதில் சொல்கிறேன். ஆனால் விட்டது. 5 நாட்களுக்கு பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள்.
இதைத்தான் அல்லாஹ் சூரா கஹ்ஃபிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதுவோமே சகோதரர்களே. சூரா கஹ்ஃபுடைய முதல் 10 ஆயத்துகளை ஓதினால் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பார். அந்த 9வது ஆயத்திலிருந்து பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறார், அம் ஹஸிபத அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி والرقيم كانوا من آياتنا عجبا. குகைவாசிகளுடைய சம்பவம். இந்த குகை என்ற சம்பவத்தை விடமாக்கல் என்று ஜோர்தான் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த குகை இருக்கக்கூடிய இடம் ஜோர்தான். சகோதரர்களே, இந்த குகைவாசியுடைய சம்பவம் ஒரு ஆச்சரியம். உலக கடைசி காலம் வரை வரக்கூடிய இந்த மனித சமூகத்துக்கு ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறார். என்ன ஆச்சரியமான சம்பவம்? إذ أوى الفتية إلى الكهف فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. குகைவாசிகள் குகைக்குள் நுழைந்ததோடு கேட்ட துவா, நாங்களும் கேட்கலாம் இந்த துவாவை. என்ன துவா? ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா. யா அல்லாஹ், உன் புறத்தில் இருந்த ரஹ்மத்தை எங்களுக்கு தருவாயாக. வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. எங்களுடைய அனைத்து விடயங்களிலும் நேர்வழியை ஆக்கி தருவாயாக. இந்த காலத்துக்கு பொருத்தமான துவாக்களில் இதுவும் ஒரு துவா. இந்த சமூகத்துக்கு வழிகாட்டியா அல்லாஹ், வழி தெரியாமல் இந்த சமூகம், மனித சமூகம் தடமாறுகிறது யா அல்லாஹ். வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. சகோதரர்களே, 7 வாலிபர்கள், 7 வாலிபர்கள் நச்சு சிந்தனையால் வளர்க்கப்பட்ட வாலிபர்கள் அல்ல. மக்களை கொலை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையால் வளர்க்கப்பட்ட வாலிபர்கள் அல்ல. மக்களை கொல்லுவது இஸ்லாம் அல்ல. சகோதரர்களே, வணக்கஸ்தங்களை அடித்து நொறுக்குவது இஸ்லாம் அல்ல. சகோதரர்களே, ஒரு மனிதனை கொல்லுவது இஸ்லாம் அல்ல. இந்த சிந்தனை அல்ல இது சகோதரர்களே நயவஞ்சக சிந்தனை. இது வாலிபர்களை வளர்க்க வேண்டும். என்ன சிந்தனையில் தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு சொல், அதுவும் மிருதுவாக சொல். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் உலகத்துடைய கொடுங்கோல் மன்னன் ஃபிரௌனிடம் அனுப்பும் பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? வகூலா லஹு கௌலன் லைனா. மிருதுவாக பேசுங்கள், ஏசாதீர்கள். சகோதரர்களே, உலகத்தில் எந்த கடவுள்களுக்கும் நம்மால் ஏச அனுமதி இல்லை. எந்த மதத்தினர்களுக்கும் ஏசக்கூடாது. ஏசுவது இஸ்லாம் அல்ல. தமிழர்களுக்கு ஏசக்கூடாது, பௌத்த சகோதரர்களுக்கு ஏசக்கூடாது, கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு ஏசக்கூடாது, யாருக்கும் ஏசக்கூடாது. அனைவர்களையும் மதித்துதான் அல்லாஹ்வை பற்றி சொன்னவர். இந்த வாலிபர்கள் வளர்ந்த விதம் அவ்வாறுதான். நமது நாட்டிலே தேவையில்லாத சிந்தனைகள் வளர்க்கப்பட்டதால் தான் இவ்வளவு சிக்கல்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது இஸ்லாம் அல்ல சகோதரர்களே, இதுதான் இஸ்லாத்தின் விரோதிகள். அல்லாஹ் சொல்கிறார், இந்த 7 வாலிபர்களும் فضربنا على آذانهم في الكهف سنين عددا. குகைக்குள் சென்றார்கள். சம்பவத்துடைய பின்னால் வருகிறது என்ன நடந்தது? அந்த 7 பேரும் குகைக்குள் சென்றதோடு அல்லாஹ் அவருடைய காதுகளில் தூக்கத்தை போட்டார். பல ஆண்டுகள். சகோதரர்களே, ஏன் தூக்கம் கண்ணுக்குரியதா காதுக்குரியதா? இந்த ஆயத்தில் இருந்துதான். விஞ்ஞானம் பேசவில்லை சகோதரர்களே. இன்று குர்ஆனை ஆராய்ச்சி செய்து விஞ்ஞானம் பேசி வெற்றி அடைந்து பரிசுகளை பெறுவதல்ல குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கம். குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கம் இவைகளை படித்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் சொல்கிறார், நான் குர்ஆனுடைய பெரிய அறிவாளி, ஆனால் நான்
இன்னும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் மடத்தனம் செய்கிறார். அவர் செய்வது மடத்தனம். சகோதரிகளே, அல்லாஹ் சொல்கிறான், காதுகளுக்கு தூக்கத்தை போட்டோம். தூக்கம் காதுக்கு தான், தூக்கம் கண்ணுக்கு. ஏனென்றால் இந்த சம்பவத்திலே பின்னால் விளங்கும் இந்த 7 குகைவாசிகளும் கண்ணை திறந்து கொண்டுதான் தூங்கினார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு குதிரத்து. தூக்கம் காதுக்கு தான். அவர்கள் தூங்கும் பொழுது சின்ன ஒரு கொசு, சின்ன ஒரு நெலும்பு சுத்தி கொண்டிருந்தாலும் சத்தம் கேட்கும். தூக்கம் என்பது காதுக்குத்தான். வளர்ந்த நாடுகளில் இரவு 10 மணிக்கு பின்னால் ஒரு பிளைட்டும் பறப்பதில்லையே. தூக்கம் உடைகிறது. தூக்கம் கண்ணுக்கு அல்ல, தூக்கம் காதுக்கு. அல்லாஹ் சொல்கிறார், அவங்கள தூங்க வைத்தோம். எத்தனை வருஷம் தூங்க வைத்தான் அல்லாஹ்? சகோதரர்களே, 309 வருடம். அல்லாஹ்வுடைய ஆச்சரியங்களை பார்ப்பதற்கு குர்ஆனை பரட்டவர். அல்லாஹ் அவர்களை தூங்க வைத்தது 309 வருடம். சந்திர கணக்குப்படி 309 வருடம். وَلَبِثُوا فِي كَهْفِهِمْ 300 سِنِينَ 300 سِنِينَ وَازْدَادُوا 9 ஆண்டுகள் அல்லாஹ் அவர்களை தூங்க வைத்தார். தூங்க வைத்துவிட்டு ثم بعثناهم لنعلم أي الحزبين أحصى لما لبثوا أمدا. 309 ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லாஹ் அவர்களை எழுப்பினார். அல்லாஹ் எழுப்பினார். சகோதரர்கள், இவ்வளவு பெரிய அல்லாஹ்வா? இவ்வளவு விடயங்களை அல்லாஹ்வுக்கு செய்ய முடியுமா? சகோதரர்களை, செய்ய முடிந்தவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் எழுப்பாட்டினார். இப்ப அல்லாஹ் சொல்கிறார், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில்ஹக். அவர்களுடைய சம்பவத்தை உங்களுக்கு நாம் சொல்லி காட்டுகிறோம். என்ன சம்பவம்? إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. அவர்கள் வாலிபர்கள். ஃபித்யா, வாலிபர்கள். சகோதரர்களே, முஸ்லிம் வாலிபர்களே, இந்த நல்ல சிந்தனையை உள்வாங்குங்கள். நீங்களும் வாலிபர்கள். வாலிபர்கள் நினைத்தால் செய்யலாம். தேவையில்லாத நச்சு சிந்தனைகளை, பயங்கரவாத சிந்தனைகளை, தீவிரவாத சிந்தனைகளை களைந்து விட்டு இந்த உலகத்திற்கே நான் அல்லாஹ்வை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை எடுங்கள். நீங்கள் தான் வாலிபர்கள். உங்களையும் அல்லாஹ் இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபோடு சேர்ப்பார். அரசியல்வாதிகளே, இந்த நேரம் இக்கட்டான கட்டமா? அல்லாஹ்வை பற்றி பேசுங்கள். அல்லாஹ் 309 ஆண்டுகள் தூங்க வைத்து எழுப்பாட்டினானே, அந்த அல்லாஹ் இன்னும் ஹயாத்தோடு இருக்கிறார். அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார் முழு உலக மக்களும் அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. நேர்வழியை கூட்டினோம். இன்று வாலிபர்களுக்கு வழிகாட்டப்படாததால் சில வாலிபர்கள் அரசியலுக்கு பின்னாலும், சிலர்கள் சினிமாவுக்கு பின்னாலும், சிலர் பெண்களுக்கு பின்னாலும். சகோதரர்களே, வாலிப சமூகம் சீரழிந்திருக்கிறது. இந்த 7 பேர் சகோதரர்களே, 70 பேர், 7000 பேர், 7 லட்சம் வாலிபர்கள் அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு பேசுவதற்கு முன் வந்தால் எவ்வாறு? எப்படி அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும்? அல்லாஹ் சொல்கிறார், وَرَبَطْنَا عَلَى قُلُوبِهِمْ إِذْ قَامُوا فَقَالُوا رَبُّنَا رَبُّ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ لَن نَّدْعُوَ مِن دُونِهِ إِلَٰهًا لَقَدْ قُلْنَا إِذًا شَطَطًا.
அல்லாஹ் சொல்கிறார், அவருடைய உள்ளத்திலே நாம் அதை பதிய வைத்து விட்டோம். எதை பதிய வைத்து விட்டோம்? அல்லாஹுடைய நம்பிக்கை. இது காமு, 7 பேரும் எழும்பினார்கள். யாரிடம்? அந்த காலத்திலே வாழ்ந்த மன்னர் தான் திக்யானூஸ். திக்யானூஸ் என்ற மன்னர் சகோதரிகளே, இந்த மன்னரிடம் எழும்பிதான் பேசினார்கள். எந்த இடத்திலும் அல்லாஹுவை பற்றி பேசுவோமோ அல்லாஹ் எங்களை உயர்த்துவார். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், எங்களுடைய ரப், எங்களை பரிபாலிக்க கூடியவன், எங்களை படைத்தவன், வானங்கள் பூமியுடைய ரப் அவன். அல்லாஹுவை பற்றி தான் சொன்னார்கள். நீங்கள் கேட்கலாம், தொடராக நீங்கள் அல்லாஹுவை பற்றியே பேசி வருகிறீர்களே சகோதரர்களே, நோய்க்கு சமூகத்துக்கு மருந்தை கொடுக்க வேண்டுமே, இதுதானே மருந்து. என்னுடைய புத்தியால் நான் பேசவில்லை, குர்ஆனுடைய ஒவ்வொரு விடயத்தையும் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். சகோதரர்களே, தாயிகளாக மாறுங்கள். ஒரு 10 நண்பர்களுக்கு அல்லாஹுவை பற்றி பேசுங்கள். மனித சமூகத்துக்கு அல்லாஹ் யார் என்பதை தெளிவுபடுத்துங்கள். உங்களை சிவப்பு காப்பட் போட்டு வரவேற்கும் மனித சமூகம். அல்லாஹுவை பற்றி சொல்லுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் அடியார்களை எடுங்கள். யாரும் பேசத் தொடங்கவில்லை சகோதரர்களே. சொன்னார்கள் 7 பேரும், ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், எங்களுடைய ரப், வானங்கள் பூமியுடைய ரப். லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹா, அல்லாஹ்வை விட்டு வேறு யாரையும் நாம் அழைக்க மாட்டோம். சகோதரர்களே, இப்பொழுது அந்த திக்யானூஸ் என்ற மன்னர் என்ன செய்கிறார்? இந்த 7 பேருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கிறார். நீங்கள் இந்த பேச்சை விட்டு எங்களிடம் திரும்பி வர வேண்டும். ஆனால் அந்த 7 பேரும் அதில் உறுதியாக இருந்தார்கள். உறுதிதான் தேவை. என்ன கஷ்டம் வரட்டும், சோதனைகள் வரும் சகோதரர்களே, உங்களுடைய அல்லாஹ் எங்கு என்று கேட்பார்கள். பிரச்சனைகள் வரட்டும் சகோதரர்களே, என்ன வந்தாலும் கேட்பார்கள், மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்ட உதவி எப்ப? சொல்லுங்க, அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி மிக கிட்டத்தில் இருக்கிறது, மிக சமீபத்தில் இருக்கிறது. மிக சமீபத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வர இருக்கிறது. சகோதரர்கள், நிராசை அடையக்கூடாது. நோய் தீரும் இன்ஷா அல்லாஹ், முசீபத்துகள் போகும் இன்ஷா அல்லாஹ், கஷ்டங்கள் போகும் இன்ஷா அல்லாஹ், நாட்டில் அமைதி வரும் இன்ஷா அல்லாஹ், முஸ்லிம்கள் விரும்பக்கூடிய இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய சூழலை அல்லாஹ் உருவாக்குவார். நோம்பிலே இருக்கிறோம், கண்ணீர் வடியுங்கள் சகோதரர்களே. வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் அசருக்கு பிறகு இஃப்தாருடைய நேரம், 2 சிறப்புகளை கொண்ட நேரம். ஒன்று வெள்ளிக்கிழமை துஆ கபூலாகும் நேரம், 2வது இஃப்தாருடைய நேரம் துஆ கபூலாகும் நேரம். 2 கண்ணீர் வடியுங்கள் சமூகத்துக்காக. இவ்வளவு நாளும் எங்களுக்காக கேட்டோம் சகோதரர்களே, சமூகத்துக்காக 2 துளி கண்ணீர் வடியுங்கள் அல்லாஹ்வுக்காக. உங்களுடைய கண்ணீர் வீணாகாது. சில சமயம் நாளைய நாள் அல்லாஹ் நிலைமைகளை மாற்றி விடுவார். இன்று நீங்கள் அசருக்கு உட்கார்ந்து இஃப்தாருடைய நேரம் சமூகத்துக்காக கண்ணீர் வடியுங்கள். 2 துளி கண்ணீர் விடுத்து, யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத் இன்ன சிக்கல் இருக்கிறது யா அல்லாஹ், இந்த சிக்கலை போக்கி வை யா அல்லாஹ், முழு மனித சமூகத்தையும் உன் பக்கம் அழைக்கிறோம் யா அல்லாஹ், இந்த தவறை செய்ததுக்காக, இதுவரைக்கும் உன் பக்கம் இந்த சமூகத்தை அழைக்காத தவறை செய்ததுக்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறோம் யா அல்லாஹ் என்று 2 கண்ணீர் வடியுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் இரக்கமுடையவன், அல்லாஹ் லத்தீஃப், அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் ரஹீம். சில நேரம் நாளைய நாள் நிலைமை சீராகிவிடும். இப்பொழுது அந்த 7 வாலிபர்களும் முடிவெடுக்கிறார்கள், அரசர் திக்யானூஸ் எங்களை பிடித்தால் சிறையில் போடுவார்,
அப்பொழுதுதான் இவர்கள் ஒதுங்குகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், وَإِذِ اعْتَزَلْتُمُوهُمْ وَمَا يَعْبُدُونَ إِلَّا اللَّهَ فَأْوُوا إِلَى الْكَهْفِ يَنشُرْ لَكُمْ رَبُّكُمْ مِنْ رَحْمَتِهِ وَيُهَيِّئْ لَكُمْ مِنْ أَمْرِكُمْ مِرْفَقًا. இந்த 7 வாலிபர்களும் ஒதுங்கி ஒரு குகைக்கு செல்கிறார்கள். ஒரு குகையிலே போய் நாங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்வோம். ஏனென்றால் 7 பேர் தான் முஸ்லீம்கள். அப்பொழுது 7 பேர் தான் தாயிகள். தக்கியானூசுடைய காலத்திலே சில உலமாக்கள் சொல்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே நடந்த நிகழ்வு இது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிற்பட்ட காலத்தில் நடந்த நிகழ்வு என்றும் சில உலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். சகோதரர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடியவராக இருந்தால் உலகத்தில் இருக்கும் அனைத்து படைப்புகளும் உங்களுக்கு வழிபடும் என்பதை தெளிவுபடுத்தும் ஆயத்து தான் அடுத்த ஆயத். சூரியன் உங்களுடையது, சந்திரன் உங்களுடையது, சகோதரர்களே மழை உங்களுடையது, வெயில் உங்களுடையது, காலநிலை உங்களுடையது. நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார், இன்னும் அதை செய்யாமல் இருந்து கொண்டு அதை எதிர்பார்ப்பது என்பது சகோதரர்களே புத்திசாலித்தனம் அல்ல. இந்த 7 பேரும் குகைக்குள் போய் தூங்கி விட்டார்கள். சகோதரர்களே, குகைக்குள் வெளிச்சம் வரும். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? பாருங்கள் சூரா கஹ்ஃபிலே, وَتَرَى الشَّمْسَ إِذَا طَلَعَتْ تَزَاوَرُ عَنْ كَهْفِهِمْ ذَاتَ الْيَمِينِ وَإِذَا غَرَبَتْ تَقْرِضُهُمْ ذَاتَ الشِّمَالِ وَهُمْ فِي فَجْوَةٍ مِّنْهُ ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ مَنْ يَهْدِ اللَّهُ فَهُوَ الْمُهْتَدِ وَمَنْ يُضْلِلْ فَلَنْ تَجِدَ لَهُ وَلِيًّا مُرْشِدًا. அல்லாஹ் சொல்கிறான், சூரியன் உதிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். وَتَرَى الشَّمْسَ إِذَا طَلَعَتْ, சூரியன் உதிப்பதை பார்ப்பீர்கள். تَزَاوَرُ عَنْ كَهْفِهِمْ ذَاتَ الْيَمِينِ. சகோதரர்களே, குகை வரை வெளிச்சம் வரும், குகைக்குள் சூடு நுழையாது. இதுதான் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. குகை வரை வெளிச்சம் வரும், குகைக்குள் வெளிச்சம் நுழையாது. ஏன்? அல்லாஹ்வுடைய நேசர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சூரிய வெளிச்சம் பட்டால் எழும்பி விடுவார்கள். அது படக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் சூரியனை அவர்களுக்கு வசப்படுத்தினார். இரண்டாவது, وَإِذَا غَرَبَتْ تَقْرِضُهُمْ ذَاتَ الشِّمَالِ, சூரியன் மறையும் பொழுது சகோதரர்களே அதுவரை வரும், உள்ளே நுழையாது சூரிய வெளிச்சம். وَهُمْ فِي فَجْوَةٍ مِّنْ ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றி பேசுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் சூரியனை உங்களுக்கு வசப்படுத்துவான் என்றால் காலநிலை வசமாகாதா? மன்னர்கள் வசமாக மாட்டார்களா? அரசியல் உங்களுக்கு வசமாகாதா? முழுதுமே சகோதரர்களே, நீங்கள் நினைத்த காலத்தில் மழை பொழியும், நீங்கள் நினைத்ததை அல்லாஹ் தருவார். இரண்டாவது ஆச்சரியம் என்ன தெரியுமா? وَتَحْسَبُهُمْ أَيْقَاظًا وَهُمْ رُقُودٌ. யாராவது ஒருவர் அந்த குகைக்குள் நுழைந்து பார்த்தால் அவர்கள் விழித்திருப்பதாக நீங்கள் நினைப்பீர்கள். அப்படின்னா எல்லாரும் தூக்கம். எத்தனை வருஷம் தூக்கம்? 309 வருடம் தூக்கம். ஆனால் கண் திறந்து தூக்கம். அல்லாஹ்வுடைய ஆச்சரியம். சில மிருகங்கள் இருக்கிறது, சில மிருகங்கள் சொல்லுவார்கள் முதலை, சில மிருகங்கள் கண்ணை திறந்து கொண்டுதான் தூங்கும். இதுவும் அல்லாஹ்வுடைய ஆச்சரியம். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த குகைவாசிகள் அல்லாஹ்வை பற்றி பேசியவர்களை நான் எப்படி பாதுகாத்தேன் தெரியுமா?
وَتَحْسَبُهُمْ أَيْقَاظًا وَهُمْ رُكُودٌ. ஆக்கள் தூக்கம், ஆனால் நீங்கள் அவர்களை விழித்தவர்களாக பார்ப்பீர்கள். இரண்டாவது அல்லாஹ்வுடைய ஆச்சரியம். மூன்றாவது وَنُقَلِّبُهُمْ ذَاتَ الْيَمِينِ وَذَاتَ الشِّمَالِ. நாங்கள் வலது பக்கம் இடது பக்கம் அவர்களை புரட்டினோம். அப்படின்னா அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்லும் பொழுது, அல்லாஹ் அவர்களை சில காலங்களுக்கு ஒரு தடவை புரட்டினான். ஒரே சைட்ல தூங்கிட்டு இருந்தால் அப்படியே கரையான் அரிச்சிருமே உடம்பு. ஒரே சைட்ல தூங்கிக் கொண்டிருந்தால் புழுக்கள் அரித்து விடும். சகோதரர்களே, அல்லாஹ் செய்த சுன்னத்தை பாருங்கள். وَنُقَلِّبُهُمْ ذَاتَ الْيَمِينِ وَذَاتَ الشِّمَالِ. அவர்களை வலது பக்கம் இடது பக்கம் புரட்டிக் கொண்டே இருந்தோம். மூன்று வகையான ஆச்சரியங்கள். ஒன்று, சூரியனை அல்லாஹ் வசப்படுத்தினான். இரண்டாவது, கண் திறந்த நிலைமையில் தூக்கம். மூன்றாவது, அல்லாஹ் அவர்களை பிரட்டினான். ஏன்? அல்லாஹ்வை பற்றி பேசியவர்களுக்கு அல்லாஹ் செய்த உதவிகளை காட்டுவதற்கு செய்து காட்டினான். சகோதரர்களே, இந்த 7 பேரும் போகும் பொழுது அவர்களோடு ஒரு நாயும் சென்று விட்டது. அவர்களோடு ஒரு நாயும் சென்று விட்டது. அந்த நாயை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். சகோதரிகளே, அல்லாஹ்வை பற்றி பேச நீங்கள் வெளியிறங்கும் பொழுது உங்களுடைய வாகனம், உங்களுடைய பணம், உங்களுடைய செயல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு நாய் வாய் போட்டால், இதா வலகல் கல்பு ஃபீ இனாஇ அஹதிக்கும், இந்த நாய் என்பது பாத்திரத்தில் வாய் போட்டால் நபி அவர்கள் சொன்னார்கள், 7 தடவை கழுவுங்கள், ஒரு தடவை மண்ணால் கழுவுங்கள். ஏன்? நாயுடைய நாக்கிலே உள்ள புழுக்கள். இந்த நாய் சகோதரர்களே அந்த 7 பேரோடு போகிறது. உள்ளே இவர்கள் தூங்குகிறார்கள். வெளி முற்றத்திலே நாய். وَكَلْبُهُمْ بَاسِطٌ ذِرَاعَيْهِ بِالْوَصِيدِ. நாய் உட்கார்ந்திருக்குமே, அவ்வாறு நாயும் உட்கார்ந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், لَوْ اطَّلَعْتَ عَلَيْهِمْ لَوَلَّيْتَ مِنْهُمْ فِرَارًا وَلَمُلِئْتَ مِنْهُمْ رُعْبًا. யாராவது ஒருவர் அங்கு சென்றால் இதை பார்த்துட்டு விரண்டோடிடுவார். திடுக்கம் நிறைந்து. சகோதரர்களே, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். ரோஜா பூ இருக்குது, ரோஜா பூவோடு சேர்ந்த நார் இருக்குது, அதுக்கும் அந்தஸ்து தான். நல்லோர்களோடு இணைந்த பாவியும் அந்தஸ்துள்ளவன் தான். சகோதரர்களே, இந்த ஃபித்னாவுடைய குழப்பமான காலத்தில் ஒவ்வொரு நாட்டில் உள்ளவர்கள், ஒவ்வொரு ஊரில் உள்ளவர்கள் உலமாக்களோடு தொடர்புகளை வைத்துக் கொள்ளுங்கள், இறைநேசர்களோடு தொடர்புகளை வைத்துக் கொள்ளுங்கள், சேர்ந்திருங்கள். சகோதரர்களே, உபதேசங்களை கேளுங்கள், நல்லவர்களோடு சேர்ந்திருங்கள், நீங்களும் விமோசனம் அடைவீர்கள். பெரிய ஒரு உதாரணம் தான் இது. இந்த குகைவாசிகளோடு சென்ற நாயும் குர்ஆனில் பிரஸ்தாபிக்கப்பட்டதென்றால் நல்லோர்களோடு சேர்ந்த அனைவர்களும் நட்பாக்கியவாசாலிகள். சகோதரர்கள், நல்ல பேச்சுகள், நல்ல பயான்கள், குர்ஆன்கள் உதவியாகிறீர்கள், ஒத்தாசையாகிறீர்கள். பணத்தால் உதவி செய்யுங்கள், சிந்தனையால் உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை உயர்த்துவார். சகோதரர்களே, இந்த திக்யானூஸ் என்ற மன்னன் இந்த 7 பேரையும் தேடிவிட்டு அவர் இவர்களை பற்றி தன்னுடைய ஹசானாவிலே எழுதி வைத்து விட்டு அவர் மரணித்து விட்டார். திக்யானூஸுக்கு பிறகு இவர்களை அல்லாஹ், இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீங்கள் கேட்கலாம், 309 வருஷம் தூங்கினால் நகம் வளரவில்லையா? முடிகள் எல்லாம் வளரவில்லையா? அல்லாஹ் ஒன்றையும் வளர விடவில்லை. இது அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல். ஈசா அலைஹிஸ்ஸலாம்
உஸைர் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்களை படித்திருப்பீர்கள். இல்லாவிட்டால் அடுத்தடுத்த தஃப்சீர்களிலே நீங்கள் அதை தெளிவு பெறுவீர்கள் இன்ஷா அல்லாஹ். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் 100 வருடம் தூங்கி எழும்பினார்கள். அல்லாஹ் எழுப்பாட்டினான். முடி வளரவில்லை, நகம் வளரவில்லை. ஏன்? முடி நகம் வளர்ந்திருந்தால் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் 100 ஆண்டுகள் படுத்திருக்கிறேன் என்பதாக. அல்லாஹ் முடியையோ நகத்தையோ வளரவிடவில்லை. ஏன்? அவரிடம் கேட்பதற்காக, அவர்களுக்கு அல்லாஹ் என்பவன் யார் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக. 309 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், وَكَذَلِكَ بَعَثْنَاهُمْ لِيَتَسَاءَلُوا بَيْنَهُمْ قَالَ قَائِلٌ مِّنْهُمْ كَمْ لَبِثْتُمْ قَالُوا لَبِثْنَا يَوْمًا أَوْ بَعْضَ يَوْمٍ قَالُوا رَبُّكُمْ أَعْلَمُ بِمَا لَبِثْتُمْ فَابْعَثُوا أَحَدَكُمْ بِوَرِقِكُمْ هَذِهِ إِلَى الْمَدِينَةِ فَلْيَنظُرْ أَيُّهَا أَزْكَى طَعَامًا. சகோதரர்களே, அல்லாஹ் 309 ஆண்டுகளுக்கு பிறகு எழும்பினார்களா? 7 பேரும் எழும்பி உட்கார்ந்து ஒருவரை பார்த்து ஒருவர் கேட்கிறார், கம் லபிஸ்தும், எவ்வளவு காலம் தூங்கி இருப்போம்? சொன்னார்களாம், قالوا لبثنا يوما أو بعض يوم, நாங்க தூங்கியது ஒரு நாள் அல்லது அரை நாள். எந்த மாற்றமும் இல்லையே. முடி வளர்ந்திருக்க இல்லை, நகம் வளர்ந்திருக்க இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்குது குகையும். சொன்னார்கள் அரை நாள் ஒரு நாள். கடைசியாக பதில் சொன்னார்களாம், قالوا ربكم أعلم بما لبثتم, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் எவ்வளவு காலம் தூங்கியிருப்போம். சரி, பசிக்குது எல்லோருக்கும். அல்லாஹ் எவ்வளோ காலம் தூங்கி இருப்பார்கள் என்பதை காட்டுவதற்கு அல்லாஹ் என்ன செய்தார்? எல்லோரும் சேர்ந்து ஒருவரை அனுப்புகிறார்கள். فَبَعَثُوا أَحَدَكُمْ بِوَرِقِكُمْ هَذِهِ إِلَى الْمَدِينَةِ, ஒரு ஆள் அனுப்புங்க. வெள்ளி பணம், பாக்கெட்ல பணம் இருந்தது, அனுப்புங்க. فَلْيَنظُرْ أَيُّهَا أَزْكَى طَعَامًا, நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வரணும். فَلْيَأْتِكُمْ بِرِزْقٍ مِّنْهُ وَلْيَتَلَطَّفْ. சூரா கஹ்ஃப்ல ஓதுவோமே, பெரிய எழுத்தில் இருக்கும். சூரா கஹ்ஃப் ஓதும் பொழுது பெரிய எழுத்தில் இருக்குமே. 19வது வசனம், குர்ஆனுடைய அரைவாசி. فَلْيَتَلَطَّفْ, மிக நிதானமாக மிக கவனமாக போய் எடுத்துட்டு வாங்க சாப்பாடு. وَلَا يُشْعِرَنَّ بِكُمْ أَحَدًا, யாருமே கண்டக்கூடாது. ஏன்? இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதே திக்கியானூஸ் என்ற மன்னன் இருக்கிறார், அவர் மரணித்து 309 ஆண்டுகள் கடந்து விட்டது. சகோதரர்களே, இப்பொழுது சொல்கிறார்கள், ஒருவர் சகோதரர்களே சாப்பாடு எடுப்பதற்காக போறார். அங்க போய் பார்த்தால் கிராமம் எல்லாம் மாறி இருக்கிறது. சகோதரர்களே, நகரம் எல்லாம் மாறி இருக்கிறது. சாப்பாட்டை வாங்கிவிட்டு பணத்தை கொடுத்தாரா? பணத்தை பார்த்த வியாபாரி பார்க்கிறார், இது பழைய பணம், இது திக்கியானூசுடைய காலத்தில் உள்ள பணம். இது கேட்கிறார், இந்த பணம் எங்கால உங்களுக்கு? சொன்னார், பாக்கெட்ல இருந்தது, தந்தேன் நான். இல்லை என்று இந்த செய்தி அரச சபைக்கு செல்கிறது. சகோதரர்களே, இப்பொழுது இவர்களை பற்றியுள்ள பேச்சு அவர்களுடைய ஹசானாவிலே, அவர்களுடைய தீவானிலே எழுதி வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது இவரை அழைத்து கொண்டு குகைக்கு வருகிறார்கள். அவர் சொன்னார், கொஞ்சம் பொறுங்கள், நான் உள்ளே சென்று சகோதரர்களோடு பேசிவிட்டு வெளியே வந்து நான் சொல்கிறேன் என்று இவர் உள்ளே சென்றார். சென்று பார்க்கிறார், திரும்ப அனைவர்களும் 6 பேரும் தூங்கிவிட்டார்கள். இவரும் போனவர் தூங்கிவிட்டார். அல்லாஹ் அப்படியே அவர்களுக்கு மரணத்தை கொடுத்து விட்டார். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை பற்றி பேசியவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்பதை உறுதி கொள்ளுங்கள் சகோதரர்களே.